ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விழாவை சிறப்பித்து வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அதாவது என் தங்கச்சி பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ பாண்டியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கடலூர் வரைக்கும் போகணும். அன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரியல, ரொம்ப டிராஃபிக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரன்னா நான் மட்டும் ஒரு இருட்டாக தெரிகிறேன் அப்படி சொல்லிட்டு காரில் இருக்க லைட் ஆன் பண்ணி இப்போ எப்படி என்ன அப்படி சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் பளிச்சுன்னு தான் தெரிஞ்சார். அப்படியே அதையும் கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மண்டபத்தை ரீச் பண்ணிவிடுவோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ரீச் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. ஸோ அவங்களாம் போகணும் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம கடைசியாக பார்த்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்துட்டு அப்புறம் நானே எங்கள் சித்தி பொண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காரர், என்னோடய பசங்க எல்லாம் போயிட்டு நின்று ஸ்டேஜில் அவங்கவுங்க வாங்கிட்டு போன கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா குட்டி தம்பிக்கு பிரேஸ்லெட் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்க பிரேஸ்லெட் போட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறமா நம்ம எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்லிவிட்டு நாங்களும் இந்த சைடு நின்றுட்டோம். என் பசங்க 2 பேரும் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க எங்கள் சித்திக்கு பின்னாடி. அப்படியே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரீனா குட்டி பார்த்திங்கன்னா நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மேடம். வீடியோக்கும் சரி ஃபோட்டோக்கும் சரி செம்மையாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் ஞாபகம் வந்துச்சு, அச்சோ நம்ம கிஃப்ட்டை கையில் கொடுக்காம நம்மளே வச்சுட்டே இருக்கோமே, அதுக்குள்ளே ஃபோட்டோ வேறு எடுத்துட்டோமேன்ட்டு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம், எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி இன்னும் கொடுக்கலையான்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த போது தங்கச்சி சொன்னால் இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்தோம். அவள் பாப்பாவை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மாமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி சொல்லிட்டு பாப்பாவை அவள்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவள் தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தா. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக போணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் எல்லோரையும் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாகவே இருந்துச்சு. டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது இந்த அக்கா நல்ல சாரி கட்டிட்டு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே ஆடி முடிச்சிட்டாங்க, இல்லாட்டினா முன்னாடியே கவர் பண்ணியிருப்பேன். அவங்க வேறு 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கூச்சப்பட்டுட்டு வரல சொல்லுங்காட்டி அப்புறம் சரி போங்கடி அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் குட்டி பசங்க மட்டும் நல்லா அந்த மியூசிக் ஒரு 3 குட்டிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குட்டி பாருங்கள் ரொம்ப குட்டி, அந்த குட்டி கூட போய் நின்று நானும் டான்ஸ் ஆடுவேன் அப்படி சொல்லிட்டு சும்மாவே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. காப்பிரைட் கிளைம் வரும், அதனால தான் மியூசிக் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 குட்டீஸுமே பிங்கி தான். அதனால் 3 பேருமே க்யூட்டாக இருக்காங்க சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் அப்படியே போய் நின்றுட்டு என்னையும் வீடியோ எடு, என்னையும் ஃபோட்டோ எடு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சீன் போட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்களே அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கேன். மனுஷிக்குட்டி எப்படி எல்லாத்தையும் நவுத்துறது எப்படி சிறப்பு நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் சாப்பிடுங்க. ஓகேப்பா நான் கிளம்புறேன். சரியா, நான் போயிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். பெஸ்ட்டு சமையலா? ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லா ஐட்டமே நல்லா இருந்துச்சு. பண்ணிடலாம். தங்கம் பாய், மனுஷி பாய், பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக கிளம்பணும். சரி எல்லோரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பும் போது தான் வெளியில் அந்த அவுட்லுக் ஃபுல்லாக என்னால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுக்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.